ஹரே கிருஷ்ணா. அக்கா ஜாயின் பண்றேண்ணா. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து 9.34. 9 சாப்டரோட பேர் என்ன? எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க. என்ன பேர்? நான் 9 சாப்டரோட பேரா? மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். ஓகேவா? அதான் நம்ம பார்த்தது. ஸோ அதில் 9.34 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்லோகான்னு பார்த்தோம். இட் கம்ஸ் அஸ் அ சென்டர் ஆஃப் த பகவத்கீதா. ஓகே. 9.34. அந்த ஸ்லோகம் வந்து மன்மன பாவ மத்பக்து மத்யாஜிமாம் நமஸ்குரு மாமேவே சசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணக. ஸோ இந்த இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ, அதாவது எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ. ஓகேவா? கிருஷ்ணரை நம்ம எப்பவுமே திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் மைண்டில். பிகம் மை டிவோட்டி, அதாவது கிருஷ்ணரோட டிவோட்டி ஆகணும். ஆஃபர் ஒபீஷியன்சஸ் அண்ட் டு மீ, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒபீஷியன்சஸ் ஆஃபர் பண்ணணும். அண்ட் ஒர்ஷிப் மீ, அவரை ஒர்ஷிப் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, ஓகே, அவங்க தான் வந்து பீயிங் கம்ப்ளீட்லி அப்சர்வ் இன் மீ ஷுவர்லி யூ வில் கம் டு மீ. ஓகே, அப்படி யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கன்ஃபார்மாக தே வில் கம் டு கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட்டு மைண்டை என்கேஜ் பண்ணணும், தென் ஆஃபர் ஒபீஷியன்சஸ் அண்ட் பிகம் மை டிவோட்டி, ஒர்ஷிப் மீ. இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக கிருஷ்ணர்கிட்ட வர முடியும். இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமா ஈஸியா? ஹலோ. இது பண்ணது கஷ்டம் தான். நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா we can attain it. கரெக்ட். ஸோ இட் இஸ், என்ன சொல்கிறது, இட் இஸ் ஈஸி ப்ராசஸ். பட் நம்ம வந்து அந்த ஈஸியாக எது வருதோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இக்னோர் பண்ணிடுவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஈஸி ப்ராசஸ். பட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எஃபர்ட் பண்ணணும். எஃபர்ட் போட்டோம்னா இட் வுட் பி ஈஸி டு பர்ஃபார்ம். ஸோ இது வந்து இன்னொன்று வந்து அன்கண்டிஷன் எல்லாமேவும். எங்கேஜ் யுவர் மைண்ட் ஆல்வேஸ் இன் திங்கிங் ஆஃப் மீ அண்ட் பிகம் மை டிவோட்டி அண்ட் ஆஃபர் ஒபிஷியன்சஸ் அண்ட் டு மீ அண்ட் ஒர்ஷிப் மீ. இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாமல் இருந்தோம்னா ஓகே, நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது. ஆர் இட் வில் பி லைக் நம்மளுக்கு லேட் ஆயிரும். கிருஷ்ணர் அட்டைன் பண்ணுறது வந்து லேட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம மைண்டையும் என்கேஜ் பண்ணணும். அவரோட டிவோட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஆஃபர் ஒபேஷன்ஸஸ் எப்பயுமே அவருக்கு வந்து நம்ம நமஸ்காரங்கள் ப்ளஸ் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் ஒர்ஷிப் மீ. ஓகே, அவரை வந்து எப்பயுமே ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட வந்து 9 சாப்டர் முடிஞ்சு. ஸோ நம்ம அந்த 7th சாப்டர்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பக்தி யோகா. கரெக்டா? ஸோ இது வந்து 10 சாப்டர் வந்து த ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். ஸோ இப்போ எப்படி பார்த்தோம்? நம்ம இது பார்த்தோம்னா சாப்டர்ஸ் வரது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 6 சாப்டர் வந்து அப்சர்விங் த ஆர்மிஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருஷேத்திரா, எப்படி வந்து ஃபுல்லாக 2 ஆர்மியும் அசம்பிள் ஆகியிருக்காங்க அதை பற்றி சொல்கிறது. அடுத்து வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் த கீதா சமரைஸ்ட். அதில் வந்து ஃபஸ்ட்டு சாங்கிய யோகாவை பற்றி சொல்கிறாரு, அதாவது பாடி அண்ட் சோல் அதை பற்றி. தென் அடுத்து வந்து கர்ம காண்டாவை பற்றி சொல்கிறாரு. தென் கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகாவை சொல்கிறாரு. தென் சித்த பிரக்ஞாவை பற்றி சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து கர்ம யோகா, எப்படி வந்து நம்மளோட ஆக்டிவிட்டியை பண்ணிவிட்டு வி கேன் அட்டைன் கிருஷ்ணா, அந்த ரிசல்ட்டை சரண்டர் பண்ணும்போது வந்து வி கேன் அட்டைன் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. அடுத்து அந்த டிரான்சரண்டல் நாலேஜ். எது வந்து டிரான்சரண்டல் நாலேஜ்? கடவுளை பற்றி தெரியணும், அவரை ரீச் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து டிரான்சரண்டல் நாலேஜ். ஏன் வந்து அவர் வந்து இங்கே இந்த உலகத்துக்கு வர்றாரு, ஏன் வந்து சன்காடு அந்த ரிலேஷன் எல்லாமே வந்து இந்த இதில் வரும். அடுத்து கர்மயோகா, ஆக்ஷன் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்.
இங்கேயும் கர்ம யோகா பற்றி தான் பேசுகிறாரு. பட் எப்படி வந்து அதை வந்து கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் வேலை பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ணாவுக்கு டிவோட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அடுத்து தியான யோகா. இந்த அஷ்டாங்க யோகாவில் வந்து தியான யோகா வருது. அதில் அந்த யம நியம ஆசனா பிராணாயாம அத்தியாகார அந்த இதை பற்றி எல்லாம் சொல்கிறது, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த தியானம் மூலமாக வந்து அட்டென்ட் பண்ணுறது. பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த 6 சாப்டர் வந்து கர்மயோகா ஆஸ்பெக்டில் வருது. தென் 7th சாப்டர்லேருந்து 13 சாப்டர் வரைக்கும், ஓகேவா, சாரி 7 to 12, இது வந்து எங்கே வருதுன்னா இது ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் பக்தி யோகா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். அதாவது கிருஷ்ணர் எப்படியெல்லாம் இருக்கார், எதுலலாம் இருக்கார், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்து அவரோட அந்த நாலேஜை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து 8th சாப்டரில் வந்து அவர் எப்படி அட்டைன் பண்ணுறது, அந்த நாலேஜ் தெரிஞ்சு எப்படி அட்டைன் பண்ணுறது. 9th சாப்டரில் என்ன பார்த்தோம், த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அவரை பற்றி ரியலைஸ் பண்ண பிறகு நமக்கு அந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் தெரியும். அதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது நம்மளோட லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். தென் இப்போ 10th வந்து த ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். நாலேஜை பார்த்தோம். பட் அந்த ஒப்புலன்ஸ்னால் என்ன, செல்வங்கள், அதோட இந்த ரிச்னஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். ஓகே, அவர் என்னென்னலாம் பண்ணுவார், எப்படியெல்லாம் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. ஸோ 10.1 ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாஹோ शृणु मे परमं वचः यत्से यत्तेऽहं प्रियमाणाय வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. ஷுணுமே அப்படிங்கிறது என்ன மீனிங்கு? இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், ஷுணுமே அப்படின்னு. ஷுணுன்னா என்ன மீனிங்கு? கேக்குறதா? கரெக்ட். தஷ்ணு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 7th சாப்டரில் ஆரம்பிக்கும் போது வந்து இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தார். பட் திரும்ப அர்ஜுனர்கிட்ட வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, தஷ்ணு. இப்போ வந்து ரொம்ப இதாக அதாவது ஸ்ருணு அப்படின்னா கேட்குறது, ஓகேவா. பூய ஏவ மகாபாகோ. மகாபாகோன்னா ரொம்ப பெரிய ஆள் நீ, ஓகேவா. ஏன்னா ரொம்ப டிவோட்டடாக இருக்க. ஷுணுமே பரமம் வச்சக. எது வந்து த டாப் மோஸ்ட் நாலேஜ், அதை வந்து வச்சகன்னா கேட்குறது. வா நம்ம சொல்கிறோம்ல, வாய்ச்சொல் அப்படிங்கிறது அந்த வச்சக அப்படிங்கிறது. தத்தேகம், யாருக்கு அது கேட்க முடியும்னா, தத்தே அகம், ஏன்ட்ட பிரியமானாய, ஏன்ட்ட வந்து யார் வந்து டிவோஷனில் இருக்காங்களோ, என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்களோ, என்கிட்ட வந்து டிவோட்டியாக இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் வக்ஷ்யாமி ஹித காமியைய. ஓகே, யாருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த இது யார்கிட்ட இல்லாமல் இருக்கோ, ஓகே, என்ன சொல்கிறது, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் இட் செட் லிசன் அகைன். அதான் ஸ்ருணுமே பரம வச்சக. ஓ மைட்டி யாருன்னு ஆரம்பிச்சுன்னா, அதான் மகாபாகு மைட்டி யாருன்னு ஆரம்பிச்சுன்னா, பிகாஸ் யூ ஆர் மை டியர் ஃப்ரெண்ட், ஃபார் யுவர் பெனிஃபிட் ஐ வில் ஸ்டிக் டு யூ ஃபர்தர், கிவிங் நாலேஜ் தட் இஸ் பெட்டர் தேன் வாட் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் டு யூ. நீ என்னோட டிவோட்டியாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீ கேட்டதை விட இன்னும் பெனிஃபிட், அந்த ஹித காமிய மீன்ஸ் லைக் ஏ பெனிஃபிட். வக்ஷாமின்னா சே, நான் சொல்ல போகிறேன், இதை விட பெனிஃபிட் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஓகே, ஸோ அப்போனா கிருஷ்ணரை பற்றி தெரியணும், கிருஷ்ணரோட நாலேஜ் தெரியணும், ப்ளஸ் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும்னா என்ன மெயினாக பண்ணணும்? ஒன்று வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து எனிமிட்டிவிட்டி யார்கிட்டையுமே காமிக்கக்கூடாது. அதாவது என்வினஸ் யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது, ஓகேவா. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. நம்மளுக்குள்ள எல்லாத்துலேயும் என்ன, கிருஷ்ணர் என்னவா இருக்காரு? ஷீரதோஷ விஷ்ணுவா இருக்கார், ஓகேவா. அதனால வந்து வி ஷுட் நாட் என்வி எனிஒன். யார்கிட்டையுமே வந்து நம்ம வந்து ஒரு எனிமிட்டியே காமிக்கக்கூடாது. ப்ளஸ் கிருஷ்ணரோட பக்தனாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணரை பற்றிய நாலேஜு, கிருஷ்ணரை பற்றிய ஒப்புலன்ஸ், இது ரெண்டுமே தெரியும். ஒப்புலன்ஸ்னால் என்ன, அவரோட
செல்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. அதான் இங்க சொல்ல வராரு. ஓகேவா? நமே விதுசுராகணஹ பிரபவம் ந மஹர்ஷ்யः அகமாதிர்ஹி தேவானாம் மகாரிஷிணம் மகாரிஷிணாம் சர்வசः. Neither the hosts of demigod nor the great sages know my origin of opulences. ஓகேவா? அதாவது டெமிகாட் அந்த 33 கோடி தேவர்கள் தேவதைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாது. நாட் த கிரேட் சேஜஸ், அதாவது பெரிய பெரிய முனிகள் இருக்காங்கல்ல, விஸ்வாமித்ர முனி, ஓகேவா? இந்த மாதிரி சாண்டிபனி முனி, அடுத்து அ பராசர முனி, இந்த மாதிரி நிறைய முனிகள் இருக்காங்க. அவங்களுக்குமே நோ மை ஆரிஜின் ஆர் ஒப்புலன்சஸ், நான் எப்படி வந்தேன், என்னோட ஒப்புலன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஃபார் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் த டெமிகாட்ஸ் அண்ட் சேஜஸ். இது யார் சொல்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் டெமிகாட்ஸ். டெமிகாட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் வந்தாங்க, அண்ட் சேஜஸ் எல்லாமே. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? டெமிகாட்ஸ் எல்லாம் எப்படி அவர்கிட்ட வர்றாங்கன்னா, நம்ம அந்த ஃபவுண்டேஷன் ஸ்லைட்லேயே பார்த்தோம். கிருஷ்ணரோ கிருஷ்ணரோட எக்ஸ்பேன்ஷன் யார் யார்? கிருஷ்ணர்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வர்றா? கிருஷ்ணர்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வர்றா? கிருஷ்ணர்லேருந்து பலராம் வர்றாரு. பலராம்லேருந்து யார் வர்றா? எல்லாம் மறந்துட்டீங்களா? கிருஷ்ணா, கிருஷ்ணர்லேருந்து பலராம்லேருந்து ஃபஸ்ட்டு சத்துர்வியூகா வராங்க. அதாவது சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, ஆ, சங்கர்ஷனா, பிரத்யும்னா, அனிருத்தா, ஃபஸ்ட்டு கிராப்டட், பிரகதியா? பிரகதி. நோ நோ, பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா, ஆ, பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா, ஐ திங்க் நாராயணான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 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 இதுதான். வசுதேவா. ஓகே, வாசுதேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர், கிருஷ்ணர்லேருந்து பல்ராம் வர்றாரு. பல்ராம்லேருந்து ஃபஸ்ட்டு சதுர்யுகா. ஓகே, விச் இஸ் வாசுதேவா, சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யும்னா. அந்த சங்கர்ஷனாலேருந்து செகண்ட் சதுர்யுகா வராங்க. ஓகேவா? திரும்ப அதே மாதிரி வாசுதேவா, அனிருத்தா, சங்கர்ஷனா, பிரத்யும்னா. ம் ஆம், அவங்கள்லேருந்து வர்றது தான் லார்டு நாராயணா. ஓகே, லார்ட் நாராயணன்லேருந்து செகண்ட் சதுர்யுகா வராங்க. அவங்கள்லேருந்து வர்றது தான் இந்த புருஷாவதார் யார்? காரணோதகஷாய் விஷ்ணு அண்ட் கர்ப்போதகஷாய் விஷ்ணு அந்த க்ஷீரோதகஷாய் விஷ்ணு. அந்த க்ஷீரோதகஷாய் விஷ்ணுவில் வந்து ஒவ்வொரு லீலா அவதார், ஓகே, குணாவதார், அந்த லீலா அவதாரில் வர்றது தான் இன்றைக்கி வர இந்த வாமன தேவரோட அப்பியரன்ஸ். ஓகேவா? இன்றைக்கி என்ன இது வாமன துவாதசி. ஓகே, ஸோ அந்த துவாதசியில் வந்து இந்த இதில் தான் வந்து வாமன தேவி அப்பியர் ஆகிறாரு. இந்த வாமன தேவி எதுக்காக அப்பியர் ஆகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியும்ல வாமன தேவி எதுக்கு அப்பியர் ஆகிறாருன்னு? இல்லை, தெரியாதா? தெரியுமா? வாமன அவதாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. ஓகே, சொன்னீங்க. ஆமாம். ஸோ பலி மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஆம், என்ன சொல்கிறது, ஒரு கிரேட் ரூலர். ஓகேவா? கிங்கு அவர். பட் டெமோனியா கிங்கு. எல்லாத்துக்கும் பிரஹ்லாத் மகாராஜ் யாரும் தெரியல. பிரஹ்லாத். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்ல இருந்தே சொல்லணும். அதாவது ஃபோர் குமாராஸ் அப்படிங்கிறது பிரம்மரோட சன்ஸ். ஓகேவா?
இந்த பிரம்மரோட சன்ஸ் வந்து 4 பேர் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க. அந்த ஃபோர் குமாராஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து வைகுண்டத்துக்கு விசிட் பண்ண போகும்போது வந்து அந்த ஜெய் விஜயா இப்போ எல்லா விஷ்ணு கோயில் நம்ம இப்போ போகும்போது பார்க்கும்போதும் எல்லாத்துலேயுமே ஜெய் அண்ட் விஜயா இருப்பாங்க கரெக்டா? அதாவது அந்த பேர் என்ன, அவங்கள அவங்கள தாண்டி தான் நம்ம வந்து பகவானை தரிசிக்க போக முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் ஜெய் அண்ட் விஜயா 2 பேர் அந்த பாதுகாவலரா இருப்பாங்க. அந்த டோர் கீப்பரா இருப்பாங்க. கரெக்ட்டா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? திரு பார்த்துருக்கேண்ணா. திருப்பதிக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் பிஃபோர் என்டரிங் டூ பகவானோட அறைக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோண்ணா. 2 தூண் மாரி இருப்பாங்க. 2 தூண்ல ஜெய் அண்ட் விஜயா இருப்பாங்க. அவங்க தான் வந்து டோர் கீப்பர்ஸ் ஆஃப் வைகுண்டா. ஓகேவா? இந்த டோர் கீப்பர்ஸ் ஆஃப் வைகுண்டா ஓகேவா? அவங்க வந்து இந்த 4 குமாராஸ் என்டர் ஆகும்போது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ்வளோ ஈஸியா அவங்கள என்டர் பண்ணிற முடியாது. ஓகேவா? இந்த 2 குமாராஸ் வந்து இந்த 4 குமாராஸ் வந்து ரொம்ப குட்டியா இருப்பாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலே வந்து எங்களுக்கு எதுவுமே வளர்ச்சியே தேவையில்ல. நாங்க பகவான்ட்டேயும் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வளரவே இல்ல. ஓகேவா? அதனால இவங்க என்ன நினைச்சுட்டாங்க, அந்த டோர் கீப்பர்ஸ் வந்து இது யாரு சின்ன பசங்க வராங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா அந்த 4 குமாராஸ் வந்து பிராமணாஸ் ஓகேவா? தே ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ அப்போ வந்து இந்த 4 குமாராஸ் வந்து அ உடனே வந்து இது பண்றாங்க. அதாவது என்ன, ஆம் கோவப்பட்டுட்டு உடனே வந்து இந்த ஜெய் விஜயா வந்து கர்ஸ் பண்றாங்க. ஓகே. இந்த ஜெய் விஜயா வந்து, "நீங்க என்ன தடுத்ததுனால உங்களுக்கு தண்டனை வரணும்" அப்படின்னு. உடனே அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. உடனே விஷ்ணு வந்து உள்ளருந்து வராரு. ஓகேவா? விஷ்ணு வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சுன்னு. இப்ப இந்த மாதிரி என்ன எங்கள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து, ஓகே அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன தண்டனை வேணாலும் குடுங்க. அத ஏத்துக்குருவாங்க அப்படின்னோனயும், அப்ப அவங்க கேட்குறாங்க, அதாவது வந்து 100 வருஷம் நீங்க வந்து கடவுள பிரிஞ்சு இருக்கணும். ஓகேவா? ஆ எய்தர் நீங்க வந்து போயி அ ஆ வேற லோகத்தில வந்து என்ஜாய் பண்ணலாம். 100 இது இல்லன்னா, ஆ 3 ஜென்மங்கள் வந்து நீங்க வந்து கடவுள பிரிஞ்சிருக்கணும். ஆனா, அந்த 3 ஜென்மத்தில வந்து 3 4 ஜென்மத்திலயோ பிரிஞ்சிருக்கணும். ஆனா, அந்த டயத்தில வந்து நீங்க டீமனா வந்து அ பிறக்கணும் அப்படின்னு. உடனே வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, 100 ஜென்மம் வந்து நம்ம கடவுள பிரிஞ்சிருக்க முடியாது. பட் ஓகே 4 ஜென்மத்தில வந்து நம்ம கடவுள பிரிஞ்சிருப்போம். பட் டீமனா இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா வேகமா வந்துரலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அத அக்செப்ட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த கர்ஸ்னால அவங்க அந்த 3 இதுல எப்படி வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆ ஹிரண்யகசிப்பு அண்ட் ஹிரண்யாக்ஷா. ஹிரண்யகசிப்பு அண்ட் ஹிரண்யாக்ஷா. ஓகேவா? அந்த ஹிரண்யகசிப்பு இத நான் சொல்லிடுறேன். ஹிரண்யகசிப்பு அண்ட் ஹிரண்யாக்ஷா. 2ண்ட் இதுல வந்து ராவணா அண்ட் கும்பகர்ணா. 3 இதுல வந்து தண்டவக்த்ரா அண்ட் அ யாரு கிருஷ்ணர திட்டிட்டே இருப்பா? கம்சா. இல்ல. கம்சதன். கம்சா இல்ல. ஆ சிசுபாலா. சிசுபாலா அண்ட் தண்டவக்த்ரா. ஓகேவா? ஆ சிசுபாலா அண்ட் தண்டவக்த்ரா வராங்க. ஸோ, அந்த இதில ஃபர்ஸ்ட் இதில வந்து ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷா வராங்க. ஓகேவா? அதில வந்து அந்த ஹிரண்யகசிப்புவோட ஆ ஹிரண்யகசிப்புவோட பையன் தான் வந்து யாரு? பிரகலாத். பிரகலாத். பிரஹ்லாத். வெரி குட். ஓகேவா? அந்த ஹிரண்யகசிப்பு வந்து லட்சுமி நரசிம்மர் வருவார்ல. கரெக்ட். அது வந்து கரெக்ட். வெரி குட். ஓகேவா? நரசிம்மரா வர்றது வந்து அந்த ஹிரண்யகசிப்ப கொல்ல வர்றது. ஸோ, ஹிரண்யகசிப்புவோட பையன் வந்து பிரஹ்லாத். பிரஹ்லாதோட பையன் வந்து விரோச்சனா. ஓகேவா? விரோச்சனாவோட பையன் வந்து யாரு? பலி மகாராஜ். ஓகேவா? அந்த பலி மகாராஜ் வந்து ரூல் பண்றாரு கிங்டத்த. எல்லாரும் மக்கள நல்லபடியா வச்சுக்கிறாரு. ஓகேவா? ஆனால் அவருக்கு ஒரு அகம்பாவம். நான் தான் பெரிய ஆளு. அ எல்லா விதமான டெமிகாட்ஸையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஸோ டெமிகாட்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க. அந்த தேவர்கள், தேவதையர்கள் எல்லாமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆ உடனே வந்து டெமிகாட்ஸ் எல்லாம் போய் கிருஷ்ணர்ட்ட ப்ரே பண்ணும்போது, கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் எடுக்குறாரு. அவர் வந்து ஓகே. பட் பலி மகாராஜ் வந்து பிராமணர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெறைய உதவுவார். ஓகே. அப்போ வந்து
நான் வந்து பிராமண ரூபத்திலே வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ பிராமண ரூபத்தில் வந்து டுவார்ஃப் ரூபம். டுவார்ஃப் அதான் வாமனா அப்படிங்கிறது ரொம்ப குட்டி ரூபத்தில் வராரு. அவர் வரும்போது வந்து எல்லா தேவதைகளும் ஒவ்வொரு ஆள், அதாவது இந்திரா வந்து குடை கொடுக்குறாரு. பூனல் ஒரு ஆள் கொடுக்குறாங்க, ஓகேவா? கமண்டலம் ஒரு ஆள் கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த வியர் பண்ணுற ஒரு ட்ரெஸ் ஒரு ஆள் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த வாமனர் வந்து வராரு. அந்த வாமனர் வந்து வந்துட்டு பலி மகாராஜ் வந்து மற்ற எல்லா பிராமணர்களுக்கும் டொனேஷன் கொடுத்துட்ருக்காரு. அப்போ வந்து இந்த இவர் வந்து வர்றாரு, ஓகேவா? வாமனர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்? பலி மகாராஜ் கேட்கும்போது, எனக்கு 3 பீஸ் ஆஃப் லேண்ட் வேணும் அப்படிங்கிறாரு, ஓகேவா? இவர் வந்து சொல்கிறாரு, பலி மகாராஜ் வந்து, என்ன எனக்கு வந்து நிறையா லேண்ட் இருக்கு, ஓகேவா? எதுக்கு வந்து உனக்கு 3 பீஸ் தான் வேணும் அப்படின்னோடனையும், இல்லை எனக்கு 3 பீஸ் போதும் அப்படிங்கிறாரு, ஓகேவா? அப்போ வந்து உடனே இவரோட குரு யாரு? பலி மகாராஜோட குரு யாருக்கு தெரியும்? சுக்ராச்சாரியா. ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தோம், பலி மகாராஜோட அ குரு யாரு? சுக்ராச்சாரியார்ன்னு. ஸோ அந்த சுக்ராச்சாரியார் வந்து இந்த இங்கே பாருங்க, இது பார்த்தா தெரியும். இந்த சுக்ராச்சாரியார் வந்து சொல்றாரு, சுக்ராச்சாரியார் வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல. இது வந்து நார்மல் பிராமணா கிடையாது. ரொம்ப பெரிய கடவுள் தான் வந்திருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து அ நீ உன்னை ஏமாத்த போறாரு. நீ வந்து அதுக்கு உடன்படாத" அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இவர் பலி மகாராஜ் சொல்றாரு, "இல்ல, இல்ல. நான் கடவுளால ஏமாத்தப்பட்டாலும் ஃபைன். ஓகேவா? நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சொல்றாரு. "ஓகே, உனக்கு 3 பீஸ் லேண்ட் தானே வேணும்? ஆ ஓகே" அப்படின்ட்டு. அப்போ வந்து உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபீட் எடுத்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும்போது வந்து இவ்வளோ பெருசாகுறாரு. ஓகேவா? அந்த வாமனதேவ் வந்து அப்படியே ரொம்ப பெருசாயிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஃபீட்ல வந்து ஹோல் எர்த்த வந்து கவர் பண்றாரு. ஹோல் எர்த்து. இந்த உலகத்தில இருக்க எல்லா அந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் இதில கவர் பண்ணிறாரு. ஃபர்ஸ்ட்டு ஃபீட்ல. செகண்ட் ஃபீட்ல வந்து அவர் எக்ஸ்பேண்ட் ஆயி ஃபுல் வானம், ஸ்கை இருக்குல்ல, அத ஃபுல்லா கவர் பண்ணிடுறாரு. கவர் பண்ணிட்டு 3 ஃபீட் வந்து எங்க வைக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்பதான் பலி மகாராஜ் உணர்றாரு, ஐயோ! நான் வந்து என்னோட அகம்பாவத்தில வந்து நான் இப்படி பகவானுக்கு உறுதிமொழி குடுத்துட்டேன். ஓகே, என்னோட அகம்பாவம் இருக்கிறதுனால நான் இன்னும் வந்து தனியா தான் இருக்கேன். ஸோ, அதனால வந்து என்னோட தலையில வைங்க அப்படிங்கிறாரு. ஸோ, அவரோட தலையில வச்சுட்டு அப்படியே கீழ வரைக்கும் பிரஸ் பண்றாரு. அப்பதான் வந்து அந்த பாதாள லோகத்துக்கு வந்து அவர் வந்து போயிடுறாரு. யாரு? பலி மகாராஜ். ஆனா, அந்த பலி மகாராஜ் வந்து பாதாள லோகத்துக்கு போனாலும், பகவான் வந்து அவர் நல்ல கிங்டத்த ரூல் பண்ணதுனால, பலி மகாராஜ் வந்து கிங்டத்த ரூல் பண்ணதுனால, அவர் சொல்றாரு, அந்த பாதாள லோகத்துக்கு பெர்மனன்ட் கிங் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு. பலி மகாராஜ் வந்து வில் பி த பெர்மனன்ட் கிங் ஃபார் பாதாள லோகா. ஓகேவா? அந்த அந்த டோர் கீப்பரா நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஓகேவா? அந்த டோர் கீப்பரா பகவான் இருக்காரு. அந்த பாதாள லோகத்துக்கு பெர்மனன்ட் கிங்கா ஆ பலி மகாராஜ் இருக்காரு. அவர் வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறாரு. அ அ இவர்ட்ட. ஓகேவா? யார்ட்ட? ஆம் அ நம்ம வாமன தேவ்ட்ட. நான் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து நான் வந்து என்னோட மக்கள போய் பார்த்துட்டு வரணும். ஓகேவா? நான் ரூல் பண்ண கிங்டத்தோட மக்கள வந்து பார்த்துட்டு வரணும். அதனால அதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுங்க. ஒரு அ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் வந்து அவர் வந்து எவ்ரி இயர் வந்து அந்த வாமன துவாதசி இருக்குல்ல, அந்த டயத்துல வந்து அ ஹி இஸ் கிராண்டிங் த விஷ், ஓகேவா? இந்த மாதிரி பலி மகாராஜ் வந்து ஹி கேன் விசிட் த கிங்டம். அப்படிதான் வந்து அவர் வந்து கேரளாக்கு வந்து விசிட் பண்ண வராரு. தட் இஸ் வாட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஓணம். ஓகேவா? இந்த பலி மகாராஜ் வந்து திரும்ப வந்து அந்த அ கெ கெ அ மக்கள் எல்லாம் பார்க்க வர்றது தான் ஓணம். ஓகேவா? இது நம்மளுக்கு யாருக்குமே நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஈவன் கேரளா பீப்பிள்க்கு தெரியறதில்ல இந்த சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து வாமன துவாதசி, வாமனரோட அப்பியரன்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? அத விட்டுட்டு நம்ம வந்து பலி மகாராஜ் வர்றத ப்ளஸ் கமர்ஷியலைசேஷனா வந்து ஓணம் வந்து கொண்டாடுறாங்க. ஓணம் சிக்னிஃபிகன்ஸ் இஸ் பலி மகாராஜோட அப்பியரன்ஸ், சாரி, வாமன தேவோட அப்பியரன்ஸ் ப்ளஸ் பலி மகாராஜோட
ரிட்டர்ன் டு த கிங்டம் ஜஸ்ட் டு see த பீப்புள். ஓகேவா? இதுதான் வாமன துவாதசி ப்ளஸ் பலி மகாராஜாவோட சரித்திரம். புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? அதான் அந்த இது புரிஞ்சது மாமா சொன்ன. புரிஞ்சதா? அதான் அந்த ஓணம் பார்த்தோம்னா அந்த இப்போ அந்த பலி மகாராஜ் வந்து வராரு அந்த இதில். அவர் வந்து அந்த கொடையை வச்சுட்டு ஃபுல்லாக வராரு. அந்த கொடை வந்து நத்திங் பட் ஹூஸ் அம்பர்லா. இட் இஸ் வாமனதேவ்ஸ் அம்பர்லா. கரெக்டா? பார்த்தோன்னா வாமனதேவுக்கு ஃபஸ்ட்டு அந்த இந்திரா வந்து அந்த அம்பர்லா கொடுப்பாரு. அந்த அம்பர்லா தான் பலி மகாராஜ் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகேவா? அதோட சிக்னிஃபிகன்ஸ் தான். இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா அந்த அம்பர்லா இருக்கும். கரெக்டாக அந்த அம்பர்லா இருக்குல்ல. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் தான் ஓணம் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ வாமனாதேவ் கி ஜெய். தசாவதார தசாவதார ஸ்தோத்திரம். இதில் வந்து வாமனாதேவரோடதும் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ಚಲಯಸಿ ವಿಕ್ರಮಣೆ ಬಲಿಮದ್ಭುತ ವಾಮನ ಪದನಖ ನಿರ ಜನಿತ ಜನಭಾವನ ಕೇಶವಧೃತ ವಾಮನ ರೂಪ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ஜெய ஜெகதீஷ ஹரே. நம்ம இந்த இதில் நரசிம்ம தேவத்தில் வரும்போது கேசவத்ரீதா எங்கே வரும்? வந்து ஜெயதேவ கோஸ்வாமி அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. இது வந்து மீன சரீரா. கேசவத்ருத்தா மீன சரீரான்னா என்ன? மத்ஸ்ய அவதார். மத்ஸ்ய அவதார். அடுத்து வந்து கூர்மா அவதார். கேசவத்ருத்தா கூர்மா சரீரா. ஓகே, அடுத்து வந்து சுகர ரூபா. சுகர ரூபான்னா யாரு? திருவனந்தபுரத்தில் எந்த டெம்பிள் இருக்கு? வராகமூர்த்தி இருக்கார்ல. வராக வராகமூர்த்தி தான் சுகர ரூபா. ஓகேவா? அடுத்து நரஹரி ரூபா. நரஹரி. நரஹரி யாரு? நரசிம்மா. நரசிம்மா. கரெக்ட். அடுத்து வாமன ரூபா. ஓகே, அடுத்து பிருகுபதி. பிருகுபதி யாரு? ராமரா வராருல. ராமர் தான் பிருகுபதி. ஓகேவா? அடுத்து வந்து சாரி, ராமரா வராரு. பிருகுபதி அப்படிங்கிறது ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன். போட்டிருப்பாங்களே பிருகுபதி 6th. பரசுராம் தான் பிருகுபதி. ஓகேவா? அடுத்து வந்து ராமரா வராரு. அடுத்து வந்து ஹலாதரன்னா பல்ராம் தான் ஹலாதரா. ஓகேவா? அடுத்து வந்து புத்தாங்கிறதும் ஒன் ஆஃப் த 10 அவதார்ஸ். ஓகேவா? புத்தரா வராருல. அடுத்து வந்து லாஸ்ட் வரப்போகிறது வந்து கல்கி அவதார். ஓகேவா? இதுதான் வந்து ஜெயதேவ கோஸ்வாமி வந்து அந்த 10 தசாவதாரத்தில் ஸ்தோத்திரத்தில் பாடியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த வாமன தேவுக்கு பாடினது வந்து இந்த இது. ஏன்னா சலயசி விக்ரமணே பலிம் அத்புத வாமன பதனக நிரஜனித ஜனபாவன கேசவதிருத்த வாமன ரூபா ஜெய ஜெகதீஷகரே. First Santhaoட மீனிங், ஓ கேசவா, ஓ லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், ஓ லார்ட் ஹரி, யூ ஹவ் அஸ்யூம் த ஃபார்ம் ஆஃப் த டுவார்ஃப் பிராமணா. ஓகேவா? டுவார்ஃப்னா குட்டியாக இருக்கிறது, பிராமணா. ஆல் க்ளோரிஸ் டு யூ, ஓ ஒண்டர்ஃபுல் டுவார்ஃப், பை யுவர் மேசிவ் ஸ்டெப்ஸ் யூ டிசீவ் கிங் பலி, அண்ட் பை த கேஞ்சஸ் வாட்டர் தட் ஹஸ் எமனேட்டட் ஃப்ரம் த நெயில்ஸ் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட். அவர் வந்து அந்த ஸ்கையில் அவர் காலை வைக்கும் போது அதுலேருந்து வர்ற ஓட்டையில் பட்டுட்டு வர்றது தான் கேஞ்சஸ். ஓகேவா? கங்கா வாட்டர். ஓகேவா? மேலேருந்து வர்றது. ஸோ நெயில்ஸ் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் அது படும்போது யூ டெலிவர் ஆல் லிவிங் பீயிங்ஸ் வித்தின் திஸ் வேர்ல்டு. ஓகே அப்படிங்கிறாரு. ஸோ வாமனதேவ் கி ஜெய், பலி மகாராஜ் கி ஜெய். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன ரீசனுக்காக இதெல்லாம் வருது அப்படிங்கிறது.
ஸோ எங்கே போய் பார்த்தோம் அந்த டெமிகாட்ஸு கிரேட் சேஜஸ் கூட இதெல்லாம் தெரியாது. இன் எவ்ரி ரெஸ்பெக்ட் ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் டெமிகாட்ஸ் அண்ட் சேஜஸ். யார்? கிருஷ்ணர் மட்டும்தான். கிருஷ்ணரே வந்து பகவத்கீதால சொல்கிறாரு. இது வேற யாருமோ சொல்லி இல்லை, கிருஷ்ணர் சொல்கிறாரு. பிகாஸ் பகவத்கீதா இஸ் அ சாங் ஆஃப் த காட். அவர் சொல்கிறார், ஓகேவா? You cannot, neither the host of demigods or like a sages know me in full opulences. I am the source of demigods and sages. அப்படின்னா கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய மகாத்மா, எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும், ஓகேவா? Because he is the supreme personality of Godhead. யோ மாம் அஜமா அநாதிம் ச வெத்திலோக மகேஸ்வரம் असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. He who knows me as the unborn. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்லோகா. யாருக்கு கிருஷ்ணர் வந்து அன்பான்? ஏன்னா கிருஷ்ணர் வந்து பிறக்கிறது இல்லை, ஓகேவா? கிருஷ்ணாஸ் அப்பியரன்ஸ், தட்ஸ் த ரீசன் இந்த ஜெயந்தி அப்படிங்கிறது வந்து we can call only for Krishna, ஓகேவா? அண்ட் கிரேட் சேஜஸ், ஓகே? இப்போ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இல்லைன்னா கிருஷ்ணா இது என்ன சொல்கிறது, கோகுலாஷ்டமி இல்லைன்னா வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது. அந்த ஜெயந்திங்கிறது தே அப்பியர், தே ஆர் நாட் டேக்கிங் பர்த், ஓகேவா? அதனால தான் ஹீ இஸ் அன்பார்ன், ஓகே? அண்ட் த பிகினிங்லெஸ், அஸ் த பிகினிங்லெஸ். அவருக்கு எது ஸ்டார்டிங் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் ஹீ இஸ் த என்ன சொல்கிறது, அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஓகேவா? அவர் எப்படி வந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஹீஸ் அ ஸ்வயம் பகவான், ஓகே? ஹீஸ் அ பிகினிங்லெஸ் அஸ் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ். ஹீ இஸ் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்ஸ், ஓகேவா? 14 பிளானட்டரி சிஸ்டம், மெட்டீரியல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து சுப்ரீம் லார்ட், ஓகே? ஹீ இஸ் நாட் அ டெமிகாட். He only undeluded among men is freed from all sins. இதெல்லாம் யார் ஒருத்தவங்க ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து எல்லா டெய்லி வந்து நம்ம கிருஷ்ணருக்கு பிகினிங்கும் கிடையாது, எண்டும் கிடையாது. ஹீ இஸ் அன்பார்ன், ஹீ இஸ் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் ஆல் த்ரீ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யார் வந்து நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே அவங்களோட சின்ஸ் எல்லாமே போயிடும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஓகேவா? இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சின்சஸ். ஹீ ஹூ நோஸ் மீ, ஒன்லி நோயிங், நாட் ஈவன் இம்ப்ளிமெண்டிங். ஓகே, டெய்லி எந்திரிச்சோன்னே கிருஷ்ணா யூ ஆர் த பிகினிங்லெஸ், ஓகேவா? யூ ஆர் த எண்ட்லெஸ், ஓகே? யூ ஆர் த அன்பார்ன், யூ ஆர் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் எவ்ரி ஆல் த த்ரீ வேர்ல்ட்ஸ், ஓகே? ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு ரிமெம்பர் யூ அப்படின்னு நீங்கள் டெய்லி நினச்சிங்கன்னா நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும். எவ்வளவு ஈஸியான ப்ராசஸ், பட் நம்ம நினைக்கிறோமா? நினைக்கிறதில்ல. புரிஞ்சதா இந்த ஸ்லோகா? அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததம் அபிசித்தானாம் கஷ்டின் மாம் வெத்தி தத்துவதகா. மனுஷ்யானம் இது எல்லாருமே நினச்சிட முடியாது. இந்த மனுஷ பிறவியாக பிறக்கிறதே கஷ்டம். அதில் வந்து கடவுளோட ஞானத்தில் பிறக்கிறது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ரீபர்த்தே கிடையாது. ஸோ நம்மளை எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. டெய்லி எந்திரிக்கும் போது வந்து கிருஷ்ணா, தூங்கும் போதும் கிருஷ்ணா உங்களுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஓகேவா? யூ ஆர் த அன்பார்ன், யூ ஆர் த சுப்ரீம் லார்ட் ஆஃப் ஆல் த்ரீ வேர்ல்ட்ஸ் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாமே போயிடும். தட் இஸ் வாட் நீடட் டு ரிமெம்பர், டு கோ பேக் டு காட். சரியா? ஈஸியாக கஷ்டமா இது? ஜஸ்ட் knowing only. We don't need to do practice other things, no. Just everyday remembrance பண்ணுறதே வந்து it will be giving us the best of the thing. யார் அப்படி பண்ண முடியும்? எல்லாருமே பண்ண முடியும். பட் பண்ணுறோமா? இல்லை. புத்திர் ஞானம் அசம்மோகः சமசத்தியம் தமாசமः சுகம் துக்கம் பவாபாவோ
பயம் சாபியம் ஏவச்ச அஹிம்சா சமதா துஸ்திஸ் தபோதானம் யஷா யஷः பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிரதக்விதः. புத்திர் புத்தி, ஞானம் நாலேஜ், அசம்மோக அசம்மோகன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் த டவுட். ஓகே, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், ஃப்ரீடம் ஃப்ரம் டவுட் அண்ட் டில்யூஷன், forgiveness, truthfulness, control of the senses, control of the mind, happiness and distress, birth, death, fear, fearlessness, non-violence, equanimity, satisfaction, austerity, charity, fame, infamy, all these various qualities of living beings are created by me alone. கிருஷ்ணர் சொல்றாரு, இது எல்லாமே வந்து நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் எல்லா லிவிங் என்டிட்டி ஸ்கூல்லையும். இதெல்லாம் படிச்சுட்டும் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா வந்து சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிறது தெரியலைன்னா நம்மள மாதிரி முட்டாள் யார் இருப்பா சொல்லுங்க? கரெக்டா? கரெக்டா இல்லையா? ரெஸ்பாண்ட். எல்லாம் அமைதியாயிட்டீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இல்ல இடையில கேட்கலண்ணா அதோ. இல்லை இப்போ கேட்கலையா? இப்போ கேட்குதுல்ல? இப்ப கேக்குதுண்ணா. அதாவது இது எல்லாம், இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது. ஓகேவா? இன்டெலிஜென்ஸ், நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் அது கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது. நாலேஜ், எவ்வளோ நாலேஜாக இருந்தாலும் அது கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது. ஃப்ரீடம் ஃப்ரம் டவுட் அண்ட் டில்யூஷன், ஃபர்கிவ்னஸ், நம்ம யாராலும் ஒருத்தவங்கள ஃபர்கிவ் பண்ணுறோம்னா அதுவும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான். ட்ரூத்ஃபுல்னஸ், கண்ட்ரோல் ஆஃப் த சென்சஸ், கண்ட்ரோல் ஆஃப் த மைண்ட், பர்த், டெத், ஃபியர், ஃபியர்லெஸ்னஸ், நான் வயலன்ஸ், ஈக்குனாமிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆஸ்டரிட்டி, சேரிட்டி, ஃபேம், இன்ஃபேமி எல்லாமே வந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டும் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து சுப்ரீம் லார்ட் அப்படின்னு நினைக்காம இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்காங்களா? சொல்லுங்க, நம்மளை விட முட்டாள் யாரும் இருக்காங்களா? ம். ஸோ ஆனால் நம்ம முட்டாளாக இருக்கணுமா இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா? அப்படின்னா கிருஷ்ணரை வந்து டெய்லி வந்து, ஓகே கிருஷ்ணா, யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜ், யூ ஆர் அன்பார்ன், யூ ஆர் என்ன சொல்கிறது, யூ ஆர் லிமிட்லெஸ் குவாலிட்டிஸ், யூ ஹாவ் லிமிட்லெஸ் குவாலிட்டிஸ். ஓகேவா? யூ ஆர் த யூ ஆர் எவ்ரி திங் அப்படிங்கிறத நம்ம டெய்லி ரீகலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே. மகர்ஷயः சப்த பூர்வே சத்வரோ மனவஸ்ததः மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜः. The seven great sages and before them the four great other sages and the Manus. மனு யாரா? மனுங்கிறது யாரு? மனுங்கிறது பிரம்மாவோட பையன். பையன். கரெக்ட். ஓகேவா? டு கிரியேட் த ப்ரோஜினி. ஓகே. கம் ஃப்ரம், எல்லாருமே கிருஷ்ணாட்ட தான் வந்திருக்காங்க. பார்ன் ஃப்ரம் மை மைண்ட் அண்ட் ஆல் அதர் லிவிங் பீயிங்ஸ் பாப்புலேட்டிங் த வேரியஸ் பிளானட்ஸ் descend from them. ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரீசன். ப்ளீஸ் செக் பண்ணு. ஸோ அதனால தான் கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அண்ட் சுப்ரீம் ஃபாதர். ஓகேவா? இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுக்கு ஃபாதராக வர்றது. ஓகே, பிரவீனாக்கு வந்து பாலப்பா வந்து ஃபாதர். ஓகேவா? போன ஜென்மத்தில் பிரவீனா யார், பாலப்பா யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பிரவீனா யார், பாலப்பா யார் அப்படிங்கிறது தெரியாது. பட் எல்லா இதுலையுமே கனெக்டிவிட்டி, த சுப்ரீம் ஃபாதர், ஒன் ஹூ டசன்ட் சேஞ்ச் இஸ் பொசிஷன், தட் இஸ் கிருஷ்ணா ஒன்லி. கிருஷ்ணா இஸ் அவர் சுப்ரீம் ஃபாதர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. எல்லாருமே கிருஷ்ணாட்டன் தான் வராங்க அப்படிங்கிறது. இந்த செவன் சேஜஸ் யாருன்னா, இந்த ஃபோர் அதர் கிரேட் சேஜ் வந்து சனகா, சனாதனா, சனத்குமாரா. ஓகேவா? இதுதான் வந்து அந்த சனத்குமார், அந்த ஃபோர் சன்ஸ் ஆஃப் பிரம்மா. ஓகே.
அடுத்து வந்து 14 மனுஸ் இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் 14 மனுஸ் இருக்காங்க. அது மாதிரி நிறைய இவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து தே கம் ஃப்ரம் கிருஷ்ணா ஒன்லி. அதை புரிஞ்சுக்கணும். லெட்ஸ் கோ டு 10th chapter. இருக்காந்தல்லே இது வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம? ம் Opulence of Krishna. ம் அதில் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? ம் கிருஷ்ணகிட்ட இருந்து தான் எல்லாமே வருது, கிருஷ்ணகிட்ட இருந்து தான் எல்லாம் வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு. கரெக்டு. அப்படின்னா இந்த மெட்டீரியலில் இருக்க வேணாம், அந்த சின்னெல்லாம் போகணுன்னா என்ன பண்ணணும் நம்ம? பேண்டிங் நம்ம வந்து நினைக்கணும். ம். ஆ அதை விட ஈஸியானது வந்து யார் ஒருத்தவங்க வந்து தினம் திங்க் பண்றாங்க கடவுள் வந்து அப்பியர் ஆகி டிஸ்அப்பியர் ஆவாரு, அது மட்டும் நினைச்சு அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு நினைச்சாலே நம்ம வந்து எந்திரிக்கும் போதேவும் கிருஷ்ணர் நினைச்சிட்டு எல்லாமே அவர்கிட்ட தான் வந்துருது, எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சோனாலே நம்மளுக்கு நம்ம சின்னெல்லாம் போயிடும். ஹீ இஸ் அன்பார்ன், ஓகேவா? ஹீ இஸ் அ சுப்ரீம் லார்ட் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, சுப்ரீம் லார்ட் ஆஃப் ஆல் 3 வேர்ல்ட்ஸ் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களோட பாவங்கள்லாம் போயிடும், மறுபிறவியே இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத க்ளீனாக சொல்கிறார். ஓகேவா? ஸோ அதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் போதே வி வில் அட்டைன் கிருஷ்ணாஸ் லோட்டஸ் ஃபீட். ஓகே, இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஸோ இந்த 10th chapter வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் த பக்தி யோகா. இந்த பக்தி யோகாவில் வந்து கடவுள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து இந்த 10th chapterல நம்ம அந்த ஒப்புலன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு we have to practice that. தெரிஞ்சால் மட்டும் போதாது. ஓகே, அது ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தெரிகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிஷியலாக. ஸோ அதுதான் இங்கே Lord Krishna at the end of 9th chapter advises to fix the mind on him. கரெக்டாக mana இந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. கரெக்டாக ஹென்ஸ் டிஸ்கிரைப்ஸ் இஸ் ஒப்புலன்சஸ். அந்த ஒப்புலன்சஸ் சொல்லும் போது மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எதில் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை பற்றி தெரியணும், நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட், அதுக்கடுத்து வந்து அட்டைனிங் த சுப்ரீம், அதை கிருஷ்ணர்கிட்ட எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்து வந்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பாடி அண்ட் சோல் செகண்ட் சாப்டரில் சொல்லும் போது அது கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அடுத்தது த மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் வந்து நாலேஜ் ஆஃப் அப்சல்யூட், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அட்டைனிங் த சுப்ரீம் பார்த்தோம். அடுத்து த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜில் என்ன சொல்கிறாரு லாஸ்ட்டில்? மைண்டை என்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. அந்த மைண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை எதை பற்றி நினச்சி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாரு, த ஒப்புலன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட். Hence describes his opulences on which the devotee can fix his mind and how to remember him when we see opulent, powerful and beautiful things in creation. இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளவர் இருக்குன்னா that is coming from Krishna. ஓகே, இப்போ பியூட்டிஃபுல் இது இப்போ ஒரு காரு அவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, that also comes from Krishna because that has been created by someone who been created by Krishna,
who got the knowledge to create that like a by Krishna. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. புரியுதா? இப்போ அந்த ப்ராடர் ஆஸ்பெக்டிவ் தெரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எதுனாலுமே வந்து இட் இஸ் பீன் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணா. அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. அந்த இடத்துல நம்ம அந்த ஒப்புலன்ஸை நம்ம வந்து அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. Conclusion of 9th chapter is that one should become a pure devotee of the Lord by focusing mind on the Lord. ஓகேவா? அந்த அந்த ஃபோக்கஸ் ஆன் மைண்ட் வந்து எப்படி எதெல்லாம் எந்த ஒப்புலன்சஸை பண்ணுங்கிறத 10th சாப்டரில் சொல்கிறாரு. ஸோ 10th சாப்டர் வந்து ஃபோக்கஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஒப்புலன்சஸ் பை ஹியரிங் வில் இன்க்ரீஸ் அவர் டிவோஷன். 10.1 to 7ல் வந்து கிருஷ்ணாஸ் பொசிஷன் ஆஸ் த ஒரிஜின் ஆஃப் எவ்ரி திங். 8 to 11 வந்து இம்பார்ட்டன்ஸ் ஸ்லோக சத்துஸ்லோகி. அங்கே தான் 10th சாப்டரோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த 4 ஸ்லோகா தான் பகவத்கீதாவோட ஒரிஜினல். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இவ்வளோ சொல்கிறாரு. சத்துஸ்லோகங்கிறது அந்த 4 ஸ்லோகா தான் சொல்கிறது. அடுத்த 12 to 42 வந்து அர்ஜுனாஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் இஸ் ரெக்வஸ்ட் டு ஷோ ஒப்புலன்சஸ். ஓகேவா? அப்போ தான் அதுக்கு அடுத்த சாப்டரில் விராட் ரூபா வர்றாரு. ஓகே, விராட் ரூபாவை காமிக்கிறாரு. ஸோ 10.7 வரைக்குமே பார்த்துடலாம். இப்போ நம்ம 6 வரைக்கும் பார்த்தோம். 7th ஒன் மோர் ஸ்லோகா பார்த்தோம்னா இது முடிஞ்சிருச்சு. ஏதம் ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வெத்தி தத்வதः ஷோ அவிகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. One who is factually convinced of this opulence and mystic power of mind engages in unalloyed devotional service. Of this there is no doubt. யார் இதை வந்து தெரிஞ்சுட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ண முடியும், இதில் டவுட்டே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் வி ஹாவ் டு பர்ஃபார்ம் த டிவோஷனல் திங் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாரு? திரும்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ண சொல்கிறாரு. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு ரிவீல் மோர் ஒண்டர்ஃபுல் நாலேஜ் அபவுட் ஹிஸ் ஒப்புலன்சஸ். ஓகேவா? இதான் பார்த்தோம்னா 7th வந்து அவரோட அந்த நாலேஜ் ஆஃப் த அப்சல்யூட்டை சொல்கிறாரு, எப்படி எனர்ஜிஸ் எல்லாமே க்ரியேட் ஆகுதுன்னு. 9th சாப்டரில் வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸை எப்படி வந்து டிவோஷனில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இங்கே வந்து மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜை பற்றி சொல்லிவிட்டு அந்த ஒப்புலன்சஸை பற்றி சொல்கிறது. ஹியரிங் வந்து மெயினானது. ஹியரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அந்த ஹியரிங் பண்ணும்போது தான் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த பகவான்கிறது அந்த விஷ்ணு புராணத்தில் நம்ம பார்த்தோம்ல, ஐஸ்வர்யஸ்ய சமகிரஷ்ய வீரியஸ்ய யசசாஸ்ரியக ஞான வைராகிய யோச்சைவ சன்னம்பாக இதிங்கன. ஓகே, இதுதான் அந்த ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபேமு, was full strength, fame, wealth, knowledge, beauty and renunciation. இது யார்கிட்ட எல்லா டைமே இருக்கோ அவங்க மட்டும்தான், எல்லா டைம் ஃபுல்லாக இருக்கோ அவங்க மட்டும்தான் பகவான் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு. லார்ட் கிருஷ்ணா asks us to listen carefully as he will reveal more wonderful knowledge about his opulences. ஓகேவா? அதை வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது நாட் அபவுட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பிஹெச்டி இன் த மெட்டீரியல் திங்ஸ். இட் இஸ் அபவுட் கிருஷ்ணாஸ் நாலேஜ். அது யாருக்கு தெரியுமோ அவங்க தான் வந்து கிரேட் ஸ்காலர். ஓகேவா? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா, அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஐ ஆம் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். சிம்பிளி பை ஸ்டடிங் பகவத்கீதா அண்ட் பாகவதம் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல். கிருஷ்ணாஸ் ஃபேவர் ஆர் கிரேஸ் இஸ் எசென்ஷியல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சுப்ரீம் லார்ட் ஃபுல்லி. அது எப்படி கிருஷ்ணரோட ஃப்ரெண்டாக இருக்கணும், எனிமிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் கிருஷ்ணரை பற்றி தெரிய வரும் அப்படின்னு. தேர்ட் இதில் ரிசல்ட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கிருஷ்ணா ப்ராப்பர்லி. அதுதான் இதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? கிருஷ்ணா வந்து சுப்ரீம் லார்டு, அன்பானு, அவர் தான் எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி கேட்கும் போது அவர் சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் வில் கோ, எந்த ஒரு சின்னும் இருக்காது அப்படிங்கிறது. 4 to 5 வந்து கிருஷ்ணா இஸ் த ஒரிஜின் ஆஃப் ஆல் குவாலிட்டிஸ். ஓகேவா? கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் பர்பஸ். அவரை பற்றி தான் நம்ம எல்லாத்தையுமே தெரிய வருது அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இதில் எல்லாமே இன்டெலிஜென்ஸு, நாலேஜ், ஃப்ரீடம் ஃப்ரம் டவுட், ஓகே, டாலரன்ஸு, எல்லா குவாலிட்டிஸும் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து எத்தனை குவாலிட்டிஸ்? ஆல்மோஸ்ட் 16 குவாலிட்டிஸ் சொல்கிறாரு. அடுத்து கிருஷ்ணா இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் 4 குமாராஸ், சேஜஸ் எல்லாமே வந்து இந்த 7 சேஜஸ் வந்து கஷ்யப, அத்ரி, வசிஷ்ட, விஸ்வாமித்ர, கௌதம, ஜமதக்னி, ஓகேவா, பாரத்வஜ,
ஓகே தென் 14 மனு ஸ்வயம்பு மனு. இப்போ நம்ம இருக்கிறது வைவஷ்ய மனு. ஓகே வைவஷ்ய மன்வந்தரா அந்த இதுதான் இப்போ இருக்கிற மனு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கிருஷ்ணா இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆல், எவ்ரி ஒன் கம்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. அடுத்து 7th வந்து அப்ரிஷியேட்டிங் கிருஷ்ணாஸ் பொசிஷன் லீட்ஸ் டு சரண்டர். அவர் யார் அப்படிங்கிறது தெரியும் போது வந்து தென் we can surrender to him and we can go back to the. எதுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா, one has to fix as mind, our mind to Krishna, and we have to perform the devotion service. By doing that we can go back to Godhead அப்படிங்கிறது. ஓகே இது வரைக்கும் இந்த ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் 10 சாப்டர் முடியுது. எனி டவுட்? No further doubt, I will stop the recording.